சார் இன்னைக்கு காலையில் திமுக நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ், பிரைம் மினிஸ்டர் கன்னியாகுமரி வேந்தா பாறையில் வந்து தியானம் பண்ணுறாரு, இது நியாயமா? ஒரு தேர்தல் சமயத்தில் தேர்தல் பரப்புரையே முடிகிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தியானம் பண்ணுறது, அதை மக்களை ஓட்டு வங்கியாக பயன்படுத்தாதான் என்று கேட்குறார். சார், பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட 2.5 மாதம் 75 நாள் 100 நாள் தேர்தல் பிரச்சாரம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திற்கும் சென்றிருக்கிறார். 543 பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 250 முதல் 300 பாராளுமன்றத்திற்கு நேரடியாகவே சென்று தேர்தல் பிரச்சாரமோ அல்லது ரோட் ஷோவோ மக்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து ஓட்டு கேட்ட வண்ணம் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்தியா முழுவதும் கடந்த 75-100 நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு ஒரு மன அமைதிக்காக, ஒரு தியானம் செய்வதற்காக நம்முடைய மாநிலத்தை தேர்ந்தெடுத்து கன்னியாகுமரி விவேகானந்தா பாறையில் 1882 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தியானம் செய்த அதே இடத்தில் இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தியானம் செய்ய போகிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிகளும் பதறுகின்றன. சார், பிரைம் மினிஸ்டர் வந்து கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்து தியானம் பண்ணுகிறார். அது ஒரு விதத்தில் தமிழகத்தினுடைய ஒரு டூரிஸ்ட் சுற்றுலா தலத்தை அதை இன்னும் மென்மேலும் வளர்க்கும். இந்தியாவில் உள்ள பல பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் கன்னியாகுமரி வரலாம். உலகில் உள்ள பல மக்கள், பல நாட்டுடைய டூரிஸ்டுகள் இங்கு வந்து நம்முடைய விவேகானந்தா தியான மண்டபத்தில் தியானம் செய்யலாம். இது ஒரு சுற்றுலாத்தலமாக மென்மேலும் உயர்த்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் தியானம் பண்ணுகிறார். இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்களும் தியானம் பண்ணலாமே. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆக்ரா சென்று அங்குள்ள தாஜ்மஹாலில் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், அல்லது உண்ணாவிரதம் இருக்கலாம், அல்லது அங்கு படுத்து கூட தூங்கலாமே. அது செய்ய மாட்டார்கள். சரி, இண்டி கூட்டணியுடைய சகலகலா வல்லவன் ஜெயிலில் போயிட்டு பெயிலில் வந்திருக்கிறார டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் ஒரு ராமருடைய பக்தர். அவர் டெல்லியில் உள்ள ராமர் கோயில் உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணலாம், ஒரு அமைதியாக உட்கார்ந்து பூஜை பண்ணலாம். செய்வாரா? செய்ய மாட்டார். சரி, அதை விடுங்க. நம்ம அக்கா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கு உள்ள காளி அம்மன் கோவில் உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணலாம், ஒரு பூஜை பண்ணலாம். செய்ய மாட்டார்கள். ஏன்? நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அண்ணா சமாதி சொல்லலாம், கலைஞர் சமாதி செல்லலாம், பெரியார் சமாதி சென்று அங்கு பூக்களை வைக்கலாம். அவர் தான் அடிக்கடி சென்று கொண்டிருக்கிறாரே. மாதத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ 4 முறையோ போகிறார். அங்கு பால் வைக்கலாம், பழம் வைக்கலாம், வடை வைக்கலாம், ரச வடை வைக்கலாம், அல்லது தயிர் வடை வைக்கலாம். கவிஞர் வைரமுத்துவை கூட்டிக் கொண்டு சென்று நீங்கள் அங்கு பூஜை பண்ணலாம், அல்லது தியானம் பண்ணலாம். அங்கே அமைதியாக உட்காரலாமே. ஏன்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் செய்யலாமே? ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பாரத பிரதமர் செய்கிறார், உங்களுக்கு பொறுக்க முடியவில்லை. அல்லது நீங்கள் தான் இருக்கிறீர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள், நீங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய அறங்காலராக, போர்க்காலராக நீங்கள் தான் ஓட்டு வங்கியாக பயன்படுத்துகிறீர்களே. நீங்கள் போய் மசூதிக்கு சென்று குல்லா போடலாம், கஞ்சி குடிக்கலாம், ஏன் சர்ச்சுக்கு சென்று கேக் வெட்டலாம், கேக்கு திங்கலாமே. ஏன் செய்ய வேண்டியதானே? நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஓட்டு வங்கி, தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஓட்டு வங்கியை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். பாரத பிரதமர் இதை பற்றியும் கவலைப்படவில்லை. இந்த நாடு முன்னேற வேண்டும், இந்த நாடு செழிக்க வேண்டும், இந்த நாட்டுடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 100 நாள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு ஓய்வுக்காக தியானம் செய்ய வருகிறார் என்றால் உங்களுக்கு தில்லும் இல்லை, திராணியம் இல்லை, திமிரும் இல்லை. இருந்திருந்தால் நீங்களும் இந்தியாவுடைய ஏதாவது ஒரு பகுதிக்கு சென்று நீங்களும் தியானம் இருக்கலாம், உண்ணாமல் இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம். உங்களுக்கு தில்லும் கிடையாது, திராணியும் கிடையாது. வாய்ச்சவடால் விடுகின்ற இண்டி கூட்டணியுடைய பயமே காரணம். பாஜக, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் ஓட்டு வங்கி, அரசியல் வங்கி செய்வதில்லை. இண்டி கூட்டணி, குறிப்பாக காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஓட்டு வங்கிக்காக இந்த மக்களை திசை திருப்பதற்காகவே நம்முடைய பாரத பிரதமருடைய அந்த தியானத்தை கண்டிக்கிறார்கள், பதறுகிறார்கள். இவர்களை நாம் சும்மா விடக்கூடாது. மக்களே, நீங்கள் தான் எஜமான், நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். நன்றி.